பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு சின்ன விண்ணப்பத்தை உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். இந்த விண்ணப்பத்தை கேட்டு ஒரு அசடதனமாக இருக்காதீங்க. எங்கள் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா திருத்தணி பக்கத்தில் அகூர் கிராமத்துக்கும் திருத்தணிக்கும் 4 கிலோமீட்ரு. திருத்தணிக்கும் கேஜி கண்டிகன்றதுக்கும் ஒரு 10 கிலோமீட்ரு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கடந்த மாதம் கடைசியாக ஒரு லாரிக்கும் பஸ்ஸுக்கும் ஆக்சிடெண்ட் ஆகி பலர் மரித்தார்கள், பலர் பலவீனப்பட்டார்கள் என்று சொல்லி ஒரு பக்கம் வேதனையாக இருந்தாலும் அடுத்து தொடர்ந்து ஆக்சிடெண்ட் இந்த பகுதி நடந்து கொண்டிருக்கு. இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்பாக ஒரு தம்பி கேஜி கண்டிக்கு அந்த பகுதியில் இருக்க ஒரு தம்பி வாகனத்தை ஓட்டி கொண்டு வரும்போது எப்படி விழுந்தான்னு தெரியாது. அவன் தலையில் பாதிக்கப்பட்டது. நான் சந்தித்து ஒரு மூலியமாக மருத்துவமனைக்கு அனுப்பி அவர் மறுபடியும் வீட்டுக்கு கலந்து போயிருப்பார் என்று நம்புகிறேன். ஆனால் இன்றைக்கி மாலையில் ஒரு விசேஷம் காரியத்தை கொடுத்துக்காக நான் பேசணும் என்று ஒரு குறித்து யோசித்து கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கும்போது, சரி நம்ம எழுந்து திருத்தணி கடந்து போகலாம் என்று போகும்போதே ஒருவர் சொன்னாங்க, ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்றாச்சு, யாருன்னு தெரியலங்கும்போது இந்த கிராமத்தில் சேர்ந்த ரீகன் என்ற ஒரு மகன், அவனுக்கு வேற ஒரு பேரும் உண்டு. ஒரு 19 வயதுலேருந்து 21 வயதுக்குள்ளே இருக்கிற மகன். அவன் இன்னைக்கு தலையில் பலத்த அடி, ரொம்ப பாதிப்போடு இருக்கிறான். நான் தான் கிட்ட இருந்து அந்த மருத்துவமனையில், எங்கள் கிராமத்தில் அநேக வாலிபர்கள் இருந்தாலும் இந்த மாதிரி காரியங்களுக்கு நான் போய் செய்கிறேன்னு சொன்னால் அது பராமரிக்க உதவியாக இருப்பாங்க. திருத்தணி மருத்துவமனையிலிருந்து, கவர்மெண்ட் மருத்துவமனையிலேருந்து ஓரளவுக்கு அது ஒழுங்குபடுத்தி திருவள்ளூர் மருத்துவமனை கடந்து போய்க்கிறாங்க. அங்கேயும் முடியாது என்று சொல்லி இன்றைக்கி வேறு ஒரு தனியார் மருத்துவமனைக்கு இப்போ கொண்டு போயிருக்காங்க. அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, ஒவ்வொருவருமே வாலிபர்களுக்காக ஜெபிப்பீங்க. அந்த வாலிபருக்கு, இந்த மகனுக்காக, ரீகன் என்ற ஒரு மகன் அந்த எடுக்கிற டெஸ்ட் நார்மலுக்குரியதாகவும் பயத்துக்குரியதாகி பலத்துக்குரியதாக மாற்றி சுகபலத்தோடு கடந்து வரணும். கொடுக்கப்பட்ட தரிசனங்கள் படி இந்த கடைசி காலங்கள் என்ன நடக்கும் தேவன் வெளிப்படுத்துகிறார். இந்த கிராமத்துக்கு நான் 2011ஆம் ஆண்டில் 14 ஆண்டு 15வது ஆண்டாவது. பலவிதமான போராட்டத்தில் மாட்டிருக்கிற வாலிபர்களுக்கு ஓடி உதவி செய்து வழக்கம். எனக்கு என்னமோ இந்த விஷயத்தை எல்லாருக்கும் தெரிவிக்கணும் போல எனக்கு மனிதர் உணர்த்தினார் ஆண்டவர். பார்த்த உடனே இதுக்காக யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார் என்றால் சமயம் மட்டும் தூரத்துக்கு நான் தேவன் என்று எரேமியா 23:23 படியாக தூரமாக இருக்கிற என்னுடைய ஜெபங்களோ உன்னுடைய ஜெபங்களை கேட்டு வசனத்தை வல்லமை அனுப்பி சுகப்படுத்துவார். நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு விசுவாசம் தான், ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அவனை பரிபூர்ணத்தோடு சுகத்தோடு இருக்கும் போது கர்த்தர் உங்களை மேலே மேலே ஆசீர்வதிப்பாராக. கேட்குறேன் அன்பு சகோதர சகோதரிகளை, விட்டுறாதீங்க. மறுபடியும் சொல்கிறேன், நல்லா ஜெபம் பண்ணுங்க. தேசத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தை கொடுக்கும்போது பயம் திகில் உண்டாவதை போல் இருக்குது. இருந்தாலும் உன்னையும் என்னையும் கர்த்தர் பார்த்து இருக்க சொல்லலை. அவங்களுக்காக எதை கொடுத்தும் கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தோடு எனக்கு தெரிவி என்று பிலிப்பியர் புத்தகத்தின் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின்படி நம்ம தெரிவிப்போம். கர்த்தர் விடுதலை கொடுப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.